காலை வேளையில் வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விடுதலை தருகிற கர்த்தர். விடுதலை தருகிற கர்த்தர் என்ற தலைப்பை வச்சு உங்களோடு கூட நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3 நிலையில் பைபிளில் நமக்கு விடுதலை தருகிறார் என்று சொல்லுகிறார். அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. 3வது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப சத்தமா சொல்லுங்க. 3 காரியங்களை சொன்னேன். 1, குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். 2, ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். 3, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த 3 விதமான அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் விடுதலை அனுப்ப போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும், நமக்கு நம்முடைய சரீரம் என்று சொல்றதே 3 அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம்னு சொன்னா, நம்ம சரீரம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணுகிறோம். நம்முடைய சரீரம் விடுதலை ஆச்சு, எல்லா வியாதியும் இல்லை, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், ஆண்டவர் என்னை ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த விடுதலையோடு கூட ஒரு விசுவாசி நின்று விடக்கூடாது. உலகத்தான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், அவன் உங்களை விட எந்த மருந்து மாத்திரை சாப்பிடாம ரொம்ப கட்டுக்கோப்பா நடந்துக்கிறான், எல்லா டயட் கண்ட்ரோல் பண்றான், எக்ஸசைஸ் பண்றான், நல்லபடியா இருக்கிறான். அந்த விடுதலை மாத்திரம் நம்புகிற ஒரு விசுவாசியை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகணும், நம்முடைய சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும், நம்முடைய ஆவியில ஒரு விடுதலை உண்டாகணும். இது 3 விடுதலை கொடுக்கிற ஒரு இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். லேலூயா, லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரீரத்தில் விடுதலை கிடைச்சால் அது பூர்ணமான விடுதலை அல்ல. அதே நேரத்தில் ஆத்மாவில் ஒரு தேவ பிள்ளை விடுதலை அடையணும், அதே நேரத்தில் ஆவியில ஒரு மனிதன் விடுதலை அடையணும். இப்படி விடுதலை அடைகிறதுனால தான் ஒரு மனுஷன் பூர்ணமாக விடுதலை அடைகிறான். அல்லேலூயா. சரீரத்தில் விடுதலை அடைஞ்சவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அசுத்த கிரியைகள் இருக்கிறது, எத்தனையோ அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலே அவன் விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு விசுவாசி கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறார்களோ அவனுடைய ஆவியையும் ஆத்மாவை சரீரத்தை விடுதலை பண்ணுகிறதுக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான விடுதலை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலையும் நம்முடைய ஆவியில ஒரு விடுதலையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து நம்மை அனுப்ப போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. முதல் விடுதலை, உன்னுடைய பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம் பலவீனம்? எத்தனை வருஷம்? லாஸ்ட் 18 இயர்ஸ், 18 வருஷம். இவள் எங்க இருக்கிறாள்? ஆலயத்தில் இருக்கிறாங்க. 18 வருஷம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மாசம் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலன்னா அப்புறம் சர்ச்சுக்கு வரதை நிறுத்திடுவாங்க சிலவங்க. கேட்பாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, என் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாரு, என் கணவனுக்கு என் மனைவிக்கு என்ன செஞ்சாரு. நீ உயிரோடு இருக்கிறதே கர்த்தர் செய்த பெரிய கிருபை. அதை தான் முதல்ல நினைக்கணும். நம்மை போல பலசாலிகள், நம்மை போல ஸ்தோத்திரம் வயசுள்ளவங்க, நம்மை விட கீழே வயதவங்க எல்லாம் போகும்போது கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, அதுவே பெரிய பாக்கியம் என்று கொள்ளணும். ஆமென். இப்போ இந்த 18 வருஷம் இவள் ஆலயத்தில் இருக்கிறாள். ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு காரியம் மாற்றம் இல்லை, கூனியாக தான் இருக்கிறான்.
எப்போதும் நிமிரக்கூடாது, சற்று நிமிரக்கூடாத நிலைமை. ஆனா ஆலயத்தை மட்டும் விடவே இல்லை. அல்லேலூயா. அவளுடைய வாஞ்சை என்னன்னா, அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, பலவீனம் மாறுதோ மாறுதோ, என் கர்த்தரை நான் சார்ந்து இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து அதான் எதிர்பார்க்கிறார். அற்புதம் மாத்திரம் நடக்கும், அதற்காக நான் ஆலயத்துக்கு வரல, நான் கர்த்தரை உண்மையாய் தேடினேன், அது கடைசி வரைக்கும் என் கர்த்தரையே சார்ந்து இருப்பேன் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். அதான் நமக்கு வேணும். ஆலயத்தில் இருந்து அவளை ஒரு நாள் கர்த்தர் நோக்கி பார்த்தார். வியாதி என்று அதை ஆண்டவர் சொல்லல, உன் பலவீனத்தின் கட்டுகள். என்ன கட்டு? இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவீனத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். பலவீனத்தை கொண்டு வந்து நம்ம நினைக்கிறோம் அது ஒரு கட்டு. அந்த கட்டிலிருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து அத்தனை பேரும் விடுதலை அடையணும். ஏதோ ஒரு நிலையில நம்ம பலவீனப்படுறோம். பேசுகிற எனக்கும் பலவீனம் இருக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வேற எந்த டாக்டர் இடத்துல எந்த மருந்து மாத்திரம் எந்த ஃபேமஸான ஸ்தோத்திரம் அந்த டாக்டர் கிட்ட போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. விடுதலை கிடைக்கிற ஆத்மாவில் நம்முடைய ஸ்தோத்திரம் பலவீனத்தின் கட்டு மாறுகிற ஒரே ஒரு இடம், ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குவார், குமாரன் நம்மை விடுதலையாக்குவார், வசனம் நம்மை விடுதலையாக்குவார். இந்த 3 வட்டத்துக்குள்ள இருக்கிற விடுதலை தான் ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது, கவனிக்க கேட்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 105 சங்கீதம் 37வது வசனத்துல, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவரும் பலவீனராய் இருந்தது இல்லை. எத்தனை கோத்திரம்? எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரத்துல ஒருவரும் பலவீனராய் இருந்தது இல்லை. காரணம், அவங்கள நடத்தினது கர்த்தர். எகிப்தில் இருந்து கொண்டு போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்தினார். பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். பகல் அவங்க வஸ்திரம் பழமையாய் போகல, செருப்பு தேஞ்சு போகல, ஆகாரம் காடை இறைச்சியும் மன்னாவையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்தாங்க. எந்த குறையில்லாம அவங்களை அந்த தேசத்தில் மறுகரையில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்களிலே ஒருவரும் பலவீனர் என்று சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆலயத்தில் வருகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இனி நீ பலவீனன் அல்ல. பக்கத்துல கரம்பிடி சொல்லுங்க, நீங்க பலசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோவேல் 3:10 சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பலவீனங்கள் அல்ல, பலவான்களின் புத்திரர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பலவான்களின் புத்திரரே. ஆமென். இன்னைக்கு நீங்க கரம் கொடுக்கும்போது உங்க பலவீனம் அவங்களை தாக்கும் நினைக்காதீங்க, உங்க பலன் அவங்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவீனத்தின் கட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில தாக்கப்பட்டு இருக்கிறதுனால சரியா ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்க முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல. பலவிதமான பலவீனமான அனுபவத்தை அங்கே பார்க்கிறோம். வேதம் சரியாக சொல்லுகிறது, கவனியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் போது எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படிக்க கேட்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தா அது கர்த்தருக்கு எஃபெக்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வியாதி பலவீனம் வந்துருச்சுன்னா எனக்கு அது மனசு பாதிக்கும். இதே போலதான் உங்களுக்கு நீங்க பலவீனராக இருந்தா உங்களை உருவாக்கினவர், உங்களை வழி நடத்துகிற கர்த்தர் இருதயம் வேதனைப்படும் என்று தான் சொல்லுகிறது. ஆண்டவரும் பரிதபிக்கிறார், என் பிள்ளைக்கு இது வந்தது, என் பிள்ளைக்கு ஏன் இந்த நிலைமை, என் பிள்ளைக்கு ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி கர்த்தர் பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் தான் நம்முடைய ஆசாரியன். அப்ப உங்க பலவீனங்களிலே பார்த்து நீ அப்படியே இரு என்று சொல்லுகிற ஆராதிக்கிற கர்த்தர் அல்ல நம்முடைய கர்த்தர். நம்முடைய பலவீனங்கள் கர்த்தரே சுமந்து கொண்டு பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடினால கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அப்போ நம்முடைய பிரதான ஆசாரியன் நம்முடைய பலவீனங்களை அறிந்து பார்த்துட்டு போகிறவர் அல்ல. ஒரு நல்ல சமரியனை போல லேவியன் அந்த வழியாக போனான், ஆசாரியன் அந்த வழியாக போனான். ஆனால் சமரியன் அந்த வழியாக வந்து அவனை உற்று பார்த்து, அவன் மரணத்திலே இரத்தத்தில் கிடக்கிற அவனை பார்த்து பிழைத்திருக்கும்படி என்று சொல்லி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து அவனுடைய கையில் இருந்ததான எண்ணெய் அவனுடைய காயத்தை பூசி காயத்தை கட்டி சத்திரத்தில் சேர்த்து சத்திரக்காரங்கிட்ட, நான் திரும்பி வரும்போது இவனுக்கு அதிகமாக ஏதாவது செலவு செய்தால் அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது போல உங்களையும் என்னையும் தெருவிலே கடந்த உன்னையும் எங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாயிருந்த உங்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு இந்த சத்திரமாயிருக்கிற சபையில சேர்த்து ஏதாவது உனக்காக செலவிடும்படியாக அதிகமாக செலவிட்டா கர்த்தரே அதை தீர்த்துருவார் என்று சொல்லி ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசாரியன், ஒரு மெய்ப்பன் நமக்கு இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப அந்த பலவீனத்தில் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல நம்முடைய ஆசாரியனாயிருக்கிற இயேசு. அவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் விடுதலை கொடுத்து வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். என்ன செய்யணும்? பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்கிறதுக்கு கர்த்தர் சபையில் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுடைய பலவீனம் அதுவே பாடு சுமக்க முடியல, உங்க பலவீனத்தை தாங்கும்படியாக இன்னொரு பலவானை கர்த்தர் உங்க பக்கத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பெரும்பாலும் ஆண்டவர் பேதுரு வாசிக்கும் போது ஸ்திரீகள் பலவீன பாண்டம், அதுக்கு தான் பலமுள்ள புருஷனை கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ புருஷன் பலவீனம் அடைஞ்சா யார் தேத்திக்கணும்? மனைவி. நீ அப்படியே இருந்தால் சைலண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அப்படியே விட்டுறக்கூடாது. கணவன் பலவீனமாக இருந்தால் புருஷன் மனைவி என்ன செய்யணும்? அவங்கள பரவாயில்ல, அந்த பலவீனத்தில் கர்த்தர் பலப்படுத்துவார்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும். மனைவி பலவீனமாக இருந்தால் நீ அப்படியே இருந்தால் சைலண்டாக இருப்பேன்னு விட்டுறக்கூடாது. நிம்மதியாக இருப்பேன், வாய் பேசாமாவது இருக்கும்ல. அதனால் பலவீனம் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் நல்ல ஊழியம் செய்கிறவர். அந்த ஊழியத்தில் அவர் நிறைய சரீரத்தில் குறைபாடுகள், ஏற்ற வேளையில் அவருக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏற்ற வேளையில் ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலராக இருந்தாலும் உலக பிரகாரமான நிலையில் அவர் 0ல் தான் இருந்தார். பல நிலையில் பல காரியங்களில் அவர் ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் அவர் இருந்தார், பல நெருக்கத்தின் மத்தியில் இருந்தார். சரீரத்தில் முள் போல அடிக்கடி அவருடைய ஹார்ட் ப்ராப்ளம் குத்தி கொள்ளுகிற ஒரு நிலைமையில் இருந்தது. உடனே ஆண்டவரிடத்தில் 3 தரம் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த குத்து மாதிரி இருக்கிறதான முள் அடிக்கடி என்னை குத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 தரம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக. இப்போ உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது தான் விடுதலை அடைவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு மற்றவங்களுடைய பலன் அல்ல, உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதுக்கப்புறம் அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எந்த ஒரு நிருபத்தில் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. காரணம், அன்றையிலிருந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு, என் பலவீனத்தை தாங்குகிற ஒருத்தர் இருக்கிறார், என் குறைபாடுகளை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், என் பலவீனத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் நன்றாய் அறிந்திருக்கிறபடினால தான் அந்த முள்ளாகவே தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வசனம் எழுதும்போது எழுதுறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அப்போ உங்க பலவீனத்தை இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் சபையில வந்திருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதத்தின் புத்தகம் 146ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது விடுதலை, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் உலகத்தாங்க தான் கட்டப்பட்டு இருக்கிறான். ஆனால் பைபிள் சரியாக படித்தால்
ஆண்டவரை அறிஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் கூட அநேக பேர் என்னப்படி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். யாராவது சொன்னா நம்புவாங்களா? எங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன கட்டுது? இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க அதை கொஞ்சம் திருப்பினா உங்களுக்கு நல்ல தெரியும். இந்த எசேயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 52ஆம் அதிகாரம் 2வது வசனம். தூசியை விட்டு உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. இந்த சீயோன் குமாரத்தி யாரு? ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்ப சீயோன் குமாரத்தை கட்டி வச்சிருக்கிறார். எங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஏதோ ஒரு கட்டில சீயோன் குமாரத்தி கட்டப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், மணவாட்டி என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ ஒரு நிலையில கட்டப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிற என்ன யாரு கட்டுறாங்க? ஒண்ணுமே இல்லை. வேதத்தை நம்ம சரியா படிச்சா நம்ம ஆலயத்தில் வரும்போது கை தட்டாதபடி நிறைய பேருடைய கையை கத்தர் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். நீங்க நினைக்க கூடாது சாத்தான் நம்மளை தொட முடியாதுன்னு. ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை மாற்றாவிட்டால் சாத்தான் அங்கே புகுந்து கிரியை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். கைத்தட்ட ஆலயத்தில் வந்து நல்ல கைத்தட்டி பாட முடியலன்னா நம்ம கையை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். நல்ல பாடுகிறவர்கள், நல்ல ஆராதிக்கிறவங்க, நல்ல சத்தம் போட தெரிந்தவர்கள் வாயே திறக்க முடியல, ஆராதிக்கும் போது துதிக்கும் போது அப்படியே சைலண்டா இருந்தா தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நிலையில நாவை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். வசனத்தை கேட்கக்கூடாதபடி மனதை கட்டுவான். ஆலயத்துக்கு ஏன் போயிட்டு என்ன நடக்க போகுது என்று சொல்லி காலை கட்டி விடுவான். ஹிருதயத்தில் வேண்டாத எண்ணங்கள், சிந்தனைகள், நல்ல இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாற்றி வேண்டாத எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு வந்து நம்மளை கற்புள்ள அந்த கரைப்படுத்தக்கூடிய நிலைமையில நம்மை மாற்றுவான். இப்படி பல நிலையில நம்மை அறியாமலேயே பல கட்டுகள் நம்மை கடந்து வரும். அதுல விடுதலை ஆகிறதுக்கு தான் ஆவியானவரை நாடிக்கொண்டு இருக்கணும். எப்போதும் பரிசுத்தாவியானவருக்கு ஒரு தேவ பிள்ளை முக்கியத்துவம் கொடுப்பாரானால் அவனுக்குள்ளே எந்த ஒரு பிசாசின் கிரிகளும் தொட முடியாது. பரிசுத்தாவிக்குள்ளே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சால் எந்த பில்லி சூனி ஆகட்டும், செய்வனை ஆகட்டும், மாந்திரிக கிரிகள் ஆகட்டும், ஒன்றும் உங்களை தொடவே முடியாது. எவ்வளவு பெரிய சோத்திரம் மந்திரவாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம பண்ணுவார். அதற்கு காரணம் நான் ஆவியானவரை சார்ந்து இருக்கிறேன். ஆவியானவர் எங்க உண்டோ, சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலதான் சிறைப்பட்டு போன என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே வெளிப்படுகிறது. ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்டதான் அனுபவம் தான். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன கட்டு? பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இந்த மாதிரி கிரியைகள் சங்கீதக்காரனுக்கே வரும்போது நம்முடைய நிலைமை கொஞ்சம் யோசிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, மரணக்கட்டு நம்மை, மரண பயம், எடுக்கெடுத்தாலும் ஒரு பயம். என்ன? மரணம், மரணம், சாவு, சாவு. மரண பயம் இன்னைக்கு நிறைய பேரை துரத்திட்டு வருது. ஒரு சின்ன டாக்டர் ஏதாவது ஒன்று சொன்னால் போதும், உடனே நான் மரிச்சிருவேன், நான் செத்துருவேன், ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுங்க. ஏதாவது ஒன்று ஒரு காரியத்தில் எங்கேயாவது ஒரு கட்டி, ஏதாவது ஒரு கொழுப்பு கட்டி எதாவது இருந்தால், ஓ அது நம்மளே போடுறோம், நம்மளே பேர் வச்சிருவோம். என்ன கட்டி அது? அது கேன்சர் கட்டியாக இருக்கும், அந்த கட்டியாக இருக்கும், இந்த கட்டியாக இருக்கும். ஏதாவது உடம்புல ஏதாவது வியாதி வந்தா உடனே மரண பயம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த பயத்தில் இருந்து எல்லாம் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். மரண பயத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு அந்த கட்டிலிருந்து நீ விடுதலை பெற்றிருக்கிறாய். நீங்கள் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறது, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். 4ஆம் அதிகாரம் 22, 23. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். போதும். விடுதலையாக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, இவன் விடுதலையாக்கப்பட்டான். இவன் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவன் தேவனை ஆராதிக்கிறதுக்காக. அப்ப விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் எப்போதும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் மைய பகுதியில் வைக்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாம். உங்கள் துவக்கம் அவர் தான், உங்கள் முடிவும் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை என் கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், அந்த ஒரு செட்டப்பில் நீங்கள் வருவீர்களானால் எந்த பொல்லாத கிரியைகளும் உங்களை பின்தொடர முடியவே முடியாது. அதான் கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் சொல்றார். அதனால இப்படிப்பட்டதான பலவீனத்தின் கட்டில் இருந்து விடுதலை, அப்புறம் ஆண்ட மரண கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை. மூன்றாவதாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல், 4வது நபருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அதனுடைய 17வது வசனத்தை கூட படிக்க கேட்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. இந்த வாலிபர்கள் மத்தியில தான் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சபையில் இருக்கிற வாலிபர்கள் சபையில சரியா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பால் விளையாடுங்க, உங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி தரேன். ஆனா விளையாட்டு முடிச்சு எங்க இருக்கணும் தெரியுமா? சர்ச்சில் இருக்கணும். நான் அங்க பார்க்கிறேன், விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10-30 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ப்ரேயர் நைட்டு சாயங்காலம் ப்ரேயருக்கு இங்க வந்து பார்த்தா 10 பேர் கூட தேர்றதில்லை. விளையாடுறதோடு கூட நிறுத்திடாதீங்க. அவங்கள இங்கே வர வச்சு அவங்களுக்காக அவங்க ஜெப வீரர்களாய் வாலிபர்கள் மாறணும். எபிரேய வாலிபர்கள் என்று சொன்னால் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். எதிலே அவங்க எடுத்தாலும் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பான். அப்படி ஒன்று கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அசையவே மாட்டான். அந்த வாலிபர்கள், நீர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், இந்த அக்கினியில போட்டாலும் 7 மடங்கு அக்கினியில போட்டாலும் நீர் நிறுத்தின இந்த காரியத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்பதை அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அக்கினியில் இருந்து ஒரு விடுதலை தருகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எப்பேற்பட்ட அக்கினியா இருந்தாலும், ஆண்டவர் 7 மடங்கு அக்கினியா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு கர்த்தர். காரணம், அந்த உலகத்தில் இருக்கிற அக்கினியை விட அவங்களுக்குள்ள இருந்த அக்கினி வல்லமையுள்ள அக்கினியாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உலக பிரகாரமான அக்கினியை அவிக்க முடியாமல் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த அக்கினி கிரியைகள் எல்லாம் சாம்பலாகக்கூடிய வல்லமை நமக்குள் இருக்கிற பரலோக அக்கினிக்கு இருக்கிறது. ஆமென். அதனால தான் இயேசு சொன்னார், நான் பூமியில் அக்கினி போட வந்தேன். அது இப்பொழுது இந்த சபையில தான் அது பற்றி எரியணும். எங்க பற்றி எரியணும்? ஒரு பெரிய அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இங்கே பற்றி எரிந்து கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், சபை மாறும்போது தான் அந்த மகிமை என்னவென்று ஆண்டவர் காண்பிப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு அக்கினியின் மேல் நடக்கக்கூடியதான ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார், அக்கினியும் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம்.
அக்கினிமயமான நாவுகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அக்கினி உனக்குள்ளே இருக்கும்போது அந்த அக்கினி, வெளியில் உள்ள அக்கினி உன்னை பற்றவே பற்றாது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர். அப்ப ஆராதனை உள்ளுக்குள்ள இருந்தா வெளியில் உள்ள அக்கினி 7 மடங்கல்ல 70 மடங்கானாலும் அது உங்க சரீரத்தையோ உங்க குடும்பத்தையோ உங்க பவுண்டரியோ தொடாதபடி கர்த்தர் விலக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. மோசே ஒரு நாள் ஆண்டவர் முதல்ல சந்திக்கிறார். சந்திக்கும் போதே வெளிப்பட்டது எங்கிருந்து வெளிப்பட்டார்? அக்கினியின் முச்செடியிலிருந்து தான் வெளிப்பட்டார். அவர் முதல்ல பார்த்தோன்னே அவருக்கு பயமாய் போச்சு, நடுங்கி போச்சு. இது என்ன அதிசயமாய் நான் பார்க்கிறேன். அந்த முச்செடி வேகாம இருக்கிறது, ஆனால் அக்கினி மட்டும் அப்படியே எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த முச்செடி வேகாம இருக்கிறது, அக்கினி மட்டும் பற்றி எரிகிறது. அதன் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார். அப்ப அதனால தான் பைபிள் சொல்லுகிறார், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வல்லமை, நீங்க பரிசுத்தாவியானவர் வல்லமையோடும் அக்கினியோடும் கூட உங்களிடத்துல பேசுவார் என்று சொன்னா, அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த பரலோக அக்கினி உங்க மேல வந்து இறங்கணும். அதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றார். ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க என்று நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஒரு பிசாசின் எந்த சூனியமான எல்லாம் சாம்பலாய் போயிடும். எந்த பிசாசின் கெட்ட ஈனக்கிரிகளாக இருந்தால் எல்லாம் சாம்பலாய் போயிடும். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அந்த உலகத்தில் இருக்கிற அக்கினியை விட பெருசு என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அந்த அக்கினியில் இருந்து விடுதலை கொண்டு வந்து யூத வாலிபர்கள் யாரெல்லாம் அவங்களை அக்கினியில போட்டாங்களோ, ராஜா கட்டளை கொடுக்கிறாரு, அவங்களெல்லாம் கொண்டு வந்து போடுங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த அக்கினி அவர்களை சாம்பலாக்கி விட்டது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்பேற்பட்ட அக்கினி கிரியைகளாக இருந்தாலும் அதை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி உங்க உள்ளத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க. ஸ்தோத்திரம். 136ஆம் சங்கீதம் அதனுடைய 24வது வசனம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். நம்முடைய விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். என்ன சத்துரு? நம்முடைய சத்துரு யாரு? சகோதரி கேட்டா மாமியார்னு சொல்லுவாங்களா, இல்ல மருமகள்னு சொல்லுவீங்களா? யாரு சத்துரு? நம்முடைய சத்துரு உங்கள் எதிராளியா இருக்கிற சாத்தான். ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லிட்டார், உங்களுடைய எதிராளி யாரு? சில மனைவிமார் கணவரை பார்த்து ஒரு பிசாசு பார்க்குற மாதிரி பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி. நம்முடைய எதிராளி பிசாசு மனைவியோ கணவனோ பிள்ளைகள் அல்ல. நம்முடைய எதிராளி சாத்தான். அந்த சாத்தானை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க அந்த சாத்தானை கால்களின் கீழே நசுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரம், சத்தமா சொல்லுங்க, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு ஸ்திரீயின் சந்ததி சாத்தானுடைய தலை என்ன பண்ணிட்டாரு? நசுக்கி போட்டாங்க. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் அன்னைக்கு நசுக்கி போட்டேன், அது இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கு. இப்போ நீ என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் காலை அசைத்து சொல்லுங்க, சாத்தானின் கால் கீழே கொண்டு வந்துட்டேன். இல்லைங்க, சாத்தானே உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பயம், நீ உட்காந்துருன்னு சொல்லிட்டு தலையில உட்கார வைங்க, தோளில் உட்கார வைங்க. நைஸா பேசி போன நைஸ் பண்ற வேலையெல்லாம் சாத்தாங்கிட்ட கிடையாது. எச்சரிக்கிற சத்தத்தோடு கூட, சாத்தானே இந்த மகன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லா சாத்தானுடைய கிரியைகள் உங்க கால்களின் கீழே. உங்க சத்ரு மாமியாரோ மாமனாரோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்ல. உங்க சத்ரு உங்களை எதிராளியா இருக்கிற சாத்தான். அவனை உங்க கால்களின் கீழே கொண்டு வந்தாலே நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதே போல சாத்தானுடைய ஏதாவது ஒரு கிரியை உங்களுக்குள்ள இருந்து அவன் சொந்தம் கொண்டாடிடுவான். மோசே நல்ல ஒரு தேவ மனுஷன். மோசே மரித்த பிறகு அவனுடைய சரீரத்தை சாத்தான் போய் கேட்கிறான். அவன் ரொம்ப கோபக்காரன், நீ எப்படி கொண்டு போவான்?
சாத்தான் கொண்டு வர சொல்றான், அவனுடைய வீக்னஸை மட்டும் எடுத்து சொல்றான். அவன் ரொம்ப கோபக்காரன். ஒரே அடியில ஒரு எகிப்தியனை சாவடிச்சான். அவ்வளவு கோபக்காரனை நீ கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சாத்தான் மீகாவேல் கிட்ட போய் போராடுகிறான். அந்த சரீரம் எனக்கு கூட, இவன் ரொம்ப கோபக்காரன் என்று சொல்லுகிறான். அந்த பிசாசினுடைய கிரியைகளை இந்த மீகாவேல் அழிச்சு போட்டு மோசே பரலோகம் கொண்டு போனது போல இந்த சாத்தானுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எந்த ஒரு விசுவாசி சொல்றீங்களோ அவன் தான் இந்த உலகத்தில் 100% சக்சஸா வாழ்வான். ஆமீன். வராது உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவனிடத்துல எனக்கு எந்த என்கவுண்டரும் கிடையாது, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நான் எப்போதும் அவனை கால்களின் கீழே தான் பார்க்கிறேன், பாதங்களின் கீழே. நான் அவனை நசுக்குவேன், அவன் கிரியைகளை நசுக்குவேன், அவன் செயல்பாடுகளை நசுக்குவேன், அவன் தந்திரங்களை நான் நசுக்குவேன் என்று என்றைக்கு ஒரு விசுவாசி எழும்பி நிற்கிறானோ அவனை தான் கர்த்தர் பாதுகாப்பான ஒரு இடத்துல நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நைட்ல தூக்கம் இல்லை, சரீரத்தில் பிரச்சனை, எல்லா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நீங்க இது மட்டும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். எனக்கும் சாத்தானுக்கும் நோ கனெக்ஷன், சம்பந்தம் இல்லை. எங்கூட கர்த்தர் உலகத்தில் இருப்பவர்களும், சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவர்களும் என்னில் இருப்பவர் பெரியவர், அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த சத்ருவின் சகல சதி திட்டங்களையும் முறியடிக்கக்கூடிய அபிஷேகம் உங்க சிரசில கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க எப்போதும் அறிஞ்சு கொள்ளணும், அது உங்க மேல் உள்ள அபிஷேகம் உங்க சத்துருக்களை நொறுக்கி போடுகிற ஒரு அபிஷேகம். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த விடுதலை கொடுக்கிற சத்ருனுடைய விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே கிருபை செய்கிறார். நான் 2 வசனத்தை உங்களுக்கு ஞாபகமாக வாசிக்க விரும்புகிறேன். நீங்க அதை எல்லாரும் எடுத்து வாசிக்கணும், ஒரு ஆள் அல்ல, எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இப்படிதான், அவனை உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன் சத்துருக்களை, சத்தமா சொல்லுங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது, இந்த 2 வசனத்தை நீங்க ரொம்ப ஞானமா படிக்கணும். ஓகே, நான் இப்ப சொன்ன வசனத்தில் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை அடுத்தவன் கையில் அல்ல, ஆண்டவர் கையில் அல்ல, உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். யாரெல்லாம் சத்ருவாக எழும்பி பிசாசினுடைய கிரியை வந்தானோ நீங்க சாத்தானை உங்க கையில ஒப்பு கொடுப்பான். உங்களுக்கு விரோதமான சாத்தானை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டான். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி உங்ககிட்டயே கர்த்தர் வல்லமை கொடுப்பார். அதற்கு என்ன காரணம்? அந்த வசனத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். யாத்திராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் நீ செஞ்சா. முதல்ல நீங்க என்ன படிச்சீங்க? உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பார். அப்ப ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, ஆண்டவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம், ஆண்டவர் சொல்றதை எல்லாம் நீ செய்வானாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நீங்க சத்துருக்கு சத்துருவா மாற வேண்டாம். உங்க சத்துருக்கு யார் சத்துருவா இருப்பாரா? சத்தமா சொல்லுங்க. உங்க எதிராளிக்கு யார் எதிராளியா இருப்பாரா? அப்படின்னா நீங்க சத்துருடத்திலும் போராடுறதுக்கு நான் விட மாட்டேன், நீ எதிராளி கிட்ட போய் நிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த சத்துருவுக்கு நான் சத்துருவாய் நிற்பேன், அந்த எதிராளிக்கு நான் எதிராளியா நிற்பேன். எப்போ? நான் சொல்றபடி எல்லாம் நீ செஞ்சா. அல்லேலூயா. அப்ப சத்ரு கிட்ட போயிட்டு நீங்க மோதாதீங்க. சத்ரு நமக்கு விரோதமா எழும்பும் போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதே இல்லை. இதுவரையும் பார்த்த சத்துருக்களை நீ போய் மண்டிட்டு ஸ்தோத்திரம் குஸ்தி பண்ணி அவங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமையில நீங்க மாற வேண்டாம். நான் சொல்றத நீங்க கேட்டா அதன்படி நீங்க செஞ்சா நான் உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாவேன், உன்னுடைய எதிராளிக்கு நான் எதிராளியாய் மாறுவேன். அப்ப நம்ம சைலண்டா இருந்து, பைபிள் சொல்லுது, நீங்க பேசாமல் இருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
இன்னைக்கு காலையில பாட்டு ஒரு பாட்டு பாடினான், யுத்தம் செய்திடுவார், யுத்தம் சத்துருக்கள் எல்லாம் கால்களின் கீழே கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கர்த்தரை விரும்புகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய், உங்க பிசினஸுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவிதமான சூழ்ச்சிகள் கொண்டு வருவான். நல்லா இருந்த பிள்ளைகள் எல்லாம் காலேஜில் போக ஆரம்பிச்சோன்னா வித்தியாசமா போயிடும். பல நிலையில் நல்ல நல்ல பிள்ளைகள் பெற்றெடுத்து வளர்த்தி கண்ணு வளருதா கால் வளருதான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க காலேஜில் போன உடனே அவங்களுடைய நிலைமைகள் மாறுது, அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறுது, அவங்களுடைய ஸ்தோத்திரம் பேச்சு மாறுது, நட மாறுது, எல்லாம் மாறி போகுது. நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரு. ஆண்டவரை ஏன் இப்படி? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரை இது உம்மிடத்துல ஒப்படைச்சிட்டேன், நீ பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்டடி பண்ணலாம்னு நினச்சா நடக்காது. ஆண்டவரை கூப்பிடணும் முதல்ல. ஆண்டவரை எந்த இடத்துல குறை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கர்த்தரை கூப்பிடணும். இந்த குறை நான் சமாளிக்கலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கறது இல்லை. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் இந்த திராட்சரசம் குறைபட்டு போச்சு, அம்மாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க வேலைக்காரர்கள். அவர் சொன்னார், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அற்புதம் நடக்கணுமா? அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு நமக்கு விடுதலை வேணுமா? அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை வேளையில உன்னை விடுதலை ஆக்கும்படி நம்முடைய மத்தியில கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அற்புதம் நடக்கும் நிச்சயம். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு சத்ருவின் இடத்திலிருந்து எல்லாவற்றையும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய கரம் கூட இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சவுல் தாவீது அவரை குறித்து சொல்லும்போது இப்படியாய் சொல்றாரு, கவனிங்க. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். இப்படி நடக்கும். தாவீதுக்கு பயந்து தான் இருக்கிறான், ஆனா என்னவா இருக்கிறான்? தாவீதுக்கு பயந்து இருக்கிறான் சவுல், ஆனா அவன் என்ன? சத்ருவா இருக்கிறான். நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பயந்து இருக்கிறவன் உங்களுக்கு சத்ருவா இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்ப்பீங்களா? உங்களை பார்த்தோன்னா ஐயா சோத்திர ஐயா அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு பயந்து இருக்கிறாங்க விசுவாசிகள் எல்லாம், சோத்திர ஐயா அப்படி இப்படின்னு பயந்து. அப்ப நாங்க என்ன இருப்போம்? பாஸ்டருக்கு பயந்துன்னு அந்த பயம் இல்லை நான் சொல்றது, தெய்வீக பயம். அந்த பயந்து இருக்கிறாங்க. பின்னாடி போயிட்டு அவரே தெரியுமா இவர் இப்படி அவர் இப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும்போது என்னாகும் சொல்லுங்க? சத்ருவா மாறிடுவான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நான் வாசிச்சு உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அதை ஹைலைட் பண்ணி குறிச்சு வச்சுக்கணும். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். நீங்க மற்றவங்களை குறித்து பேச பேச உங்க கட்டுகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கும். கவனிக்கிறீங்களா? நீங்க மற்றவர்களை குறித்து பேச பேச, மற்றவர்களை பரிகாசம் பண்ண, மற்றவர்களை கேலி பண்ண, மற்றவர்களை பரிகாசம் பண்ண நமக்குள்ள கட்டுகள் இறுகி கொண்டு இருக்கும். இதான் பைபிள் சொல்லுது. ஆமே. நீங்க மற்றவங்களை கேலி பண்றத, மற்றவங்களை பரிகாசம் பண்றத, மற்றவங்களை கேவலமா பார்க்கறத நினைக்கிறதும் விட்டுருங்க. இப்படி நம்ம செய்யலன்னா நம்மளை ஏதோ ஒரு கட்டில இறுகி கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள் அது ரொம்ப டைட்டாய் கொண்டு இருக்கும். மூச்சு வாங்க முடியல, பேச முடியல, இறுகி போயிடுச்சு அந்த கட்டு. சாத்தானுடைய தந்திரம் இதுதான். அதனால தான் தேவையில்லை. நிறைய பேர், நான் உண்மையா சொல்றேன், ஜெபத்தில் வந்தது வாயினால கெடுத்துடுறாங்க. ஜெபத்தில் வந்த ஆசீர்வாதங்கள் வாயினால கெடுத்து விடுறாங்க. ஜெபத்தில் அவங்க பெற்றுக்கொண்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், எல்லாம் நடக்கும். மனைவிக்கு குடும்ப சுகம், கணவனுக்கு நல்ல வேலை, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, வருமானம், வீடு, ஆஸ்தி, காரு, பெங்களா எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆண்டவரே சோத்திரம்னு சொன்னான்னு உட்காந்துட்டாங்க. இப்போ எல்லாம் கிடச்சிச்சு இல்லை? அவங்க ஜெபிச்சதெல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ இந்த அம்மா இந்த ஐயா சொல்லும், அவங்க சரியில்லை தெரியுமா உங்களுக்கு?
இவங்க சரியில்லை தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? இப்போ நம்ம உட்காந்துட்டு எல்லா நன்மை வந்த உடனே அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க பேச்சு சரியில்லை, அவங்க நடத்த சரியில்லை, அவங்க ட்ரெஸ்ஸு சரியில்லை, இவங்களுடைய சரியில்லை. இப்படி நம்ம நல்லது ஏதோ பரிசுத்தவாட்டி மாதிரியும் பரிசுத்தவான் மாதிரியும் மற்றவங்களை ஒன்றும் உதவாத மாதிரி நம்ம பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு நிலையில் அதை நம்ம இழந்து போகிறோம். ஏதோ ஒரு நிலையில் எங்கேயோ ஒழுகி சோர்ந்து போகுது. பைபிள் சொல்கிறது ஒரு பொத்தலான பை. என்ன பைய? ஹல்லேலூயா. நமக்கு ஆங்கிலத்தில், தமிழில் ஸ்தோத்திரம் நரகம் என்ற ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன சொன்னால் பாட்டம்லெஸ் ஸ்தோத்திரம் பிட் என்று சொல்லப்பட்டு, பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்கிறாங்க. அடியில் இது கிடையாது. என்ன சொல்கிறது? அது அடியில் க்ளோஸில் எவ்வளோ போட்டாலும் உள்ளே தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு பாட்டம்லெஸ், அடியில் ஒன்றுமே இல்லை, எவ்வளோ போடு அதுதான் பாதாளம். பாட்டம்லெஸ் பிட். நம்ம பொத்தலான பையில் போடுறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரை நல்லா சம்பாதிக்கிறோம், பணம் எங்கே போகுதுன்னு தெரியல. நமக்கு கிடைக்கிற, நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்த பிறகு இந்த மாதம் நீங்கள் கணக்கு போட்டு சம்பாதிச்ச பணம் பார்த்தா 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் 5,000 ரூபாய் கடத்தில் தான் நிற்கிது. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? பொத்தலான பையில் போயிடுச்சு. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மை வளர விடாதபடி நமக்கு இருக்கிற நன்மைகளை சோர்ந்து போகிறது போல, ஒழுகி போகிறது போல, இழந்து போகிறது போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாயினால, ஜெபத்தினால வந்த ஆசீர்வாதம் வாயினால கெடுத்து விடாதிருங்கள். மற்றவர்களை பற்றி பேசுறதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்முடைய கண்களில் அதிக உத்தரம் இருக்கும்போது மற்றவங்களுடைய கண்களில் இருக்கிற துருவை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன அதிகாரம்? அதனால நம்ம மற்ற மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், நாட் அதர் பிஸ்னஸ். மற்றவங்களுடைய பிஸ்னஸில் தலையிடாதீங்க. மற்றவங்களுடைய காரியத்தில் கருத்துமாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது பாருங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள மாற்றங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கவனிங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சது. அடுத்தவன் காரியத்தில் போய் தலையிட்டு அடுத்தவன் காரியத்தில் போய் இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை மாறும். அதனால தான் ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்டதான கட்டுகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் முன்னேற முடியல. பிரதர் நல்ல பிரதர் தான், சிஸ்டர் நல்ல ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆனால் வாய் சரியில்லை. நல்ல ஜெபிக்கிறாங்க, வாய் சரியில்லை. ஏதோ வாயினால அவங்க விட்டுறாங்க வார்த்தை, அதே அவங்களுக்கு நன்மை கெடுத்து போகிறது. நன்மை கிடைக்கப்பெறாம அது மங்கி போகிறது. இந்த கால வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வாயினாலோ சிந்தனையிலோ செயல்பாடிலோ ஏதோ ஒரு காரியத்தில் ஏதாவது நிலையில் நான் தவறி இருந்தா இன்னைக்கு மாற்றி இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறேன் என்று சொல்லுங்க. நிச்சயமா நீங்க விடுதலையோடு கூட போக போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். கொலோசியர் எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற, நம்மை உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்ன விடுதலை? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளின் அந்தகார லோகாதிபதிகள், இருளின் கிரியைகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், இருளில் இருக்கும் மரண ஆவிகள். யோபின் புஸ்தகம் 29:3 சொல்லுகிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கிறேன், நான் வாசிக்க கவனிக்கிறேன். 29:3 அங்கே யோபு சொல்றாரு, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் இருக்கும், அவர் அருளின வெளிச்சத்தால் இருளின் பிரச்சனைகளை நான் தாண்டி போனேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால தான் பைபிள் இயேசு சொல்லி கொடுத்தார். சீஷர்களை பார்த்து தான் சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஒரு வெளிச்சத்தை போட்டாரு, ஒரு பிரகாசமோட விடிவெளி நட்சத்திரம், எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி உங்க ஹிருதயத்துல போட்டாங்க.
அதை நீங்க வெளிச்சம் கொடுக்காம ஆண்டவர் சொல்லும்போது ஸ்தோத்திரம், இவனுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், பாடுகள், உபதிரவங்கள், இழப்புகள், இந்த யோபுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் நம்ம அந்த பாதி பேர் இல்லை, முக்காவாசி பேர் 99% என்ன ஆயிடுவாங்க? யோபுக்கு வந்த பிரச்சனை இன்னைக்கு நமக்கு வந்திருந்தா என்ன நிலைமை? நம்ம நிலைமை ஆண்டவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த அந்த நியாயப்பிரமாண காலத்தில், ஆபிரகாமினுடைய நாட்களில், மனசாட்சியின் காலத்தில் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தவன் அவன் தான். அவன் சொல்றான், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது, அவர் அருளின வெளிச்சத்தால் நான் இருளை கடந்து போனேன். அப்ப அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு அவரை கடக்க பண்ணினது? இருளை கடக்க பண்ணினதனுடைய காரணம் என்ன? உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்கிறார். நீங்க அதை ரிலீஸ் பண்ணிடுறீங்களா? நீங்க அதை உணர்றீங்களா? உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க வாயை திறந்து. எனக்குள்ளே ஒரு மெய்யான வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். உலகத்தான் சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்க முகத்தில் தெரியுதா? முகத்தை பாருங்க, மூஞ்சி பாருங்க. என்ன பார்க்க சொல்ல? அங்க பார்க்க சொன்ன நீ பார்க்குறீங்களா? அம்மா பொண்ணும் கணவன் மனைவி இப்பாவது கொஞ்சம் பாருங்களேன். நேராக பார்த்துட்டு எத்தனை நாள் ஆச்சு பாருங்க. உங்க முகத்தில் எப்படி இருக்கணும்? அப்படியே பிசாசு அடிச்ச மாதிரி சப்பையா பார்க்கக்கூடாது. ஆராதிக்கிற ஆராதனை உங்க முகத்தை கலை உண்டாக்கிடணும். என் மேய்ப்பர் என் நேசர் வெண்மையும் சிவப்பும் 10,000ங்களில் சிறந்தவர். மணவாட்டி அவ்வளவு அழகுள்ளவள், அவள் பூர்ண வடிவுள்ள சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அவளும் அதே அழகுள்ளதான் சபை. அந்த சபையில தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு அவயவங்களாக அந்த சபையை கர்த்தர் மணவாட்டியாக வச்சிருக்கிறார். அப்படின்னு சொன்னா, அவர் அருளின வெளிச்சத்தால் நான் இருளை கடந்து செல்வேன். அப்ப இருளில் இருந்து வெளிச்சம் கொண்டு வர்றதுக்கு, இருளில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறதான வெளிச்சம் இருளாகாதபடி. இருளில தான் எல்லாம் நடக்கும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருளில் நடமாடும் அந்தகார கிரியைகள், இருளில் நடமாடும் பில்லி சூனியாவிகள், இரவுல தான் மந்திரம் மாந்திரிக கிரியைகள் எல்லாம். நடு ராத்திரியில 12 மணிக்கு ஸ்தோத்திரம், அந்த என்ன சொல்றது, ஸ்தோத்திரம், அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த சிமிட்ரியில போய், அந்த கல்லறையில போய் உட்கார்ந்து நிர்வாணமா பூஜை செஞ்சு நம்ம வீட்டுக்கு குட்டிச்சாத்தான ஏவி விட்டா அந்த செய்கிறவனை துண்டு துணி இல்லாம ஓட பண்ணுவார். அதுதான் அந்த வல்லமை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். பைபிள் சொல்லுது, அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அந்த வெளிச்சத்தினால தான் நீங்களும் நானும் வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? பலவிதமான இருளிலே தாக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த இருளின் அந்தகார லோகாதிபதிகள் எல்லாம் ஒரே நிமிடத்தில் ஸ்தோத்திரம் புறந்தள்ளக்கூடிய ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அந்த வெளிச்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நீங்களும் என்னுடைய வெளிச்சத்தில் நடந்தீர்கள். யோவானை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். சில காலம் அவனுடைய பிரகாசத்தில் நீங்களும் நடந்தீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க பிரகாசத்தில் இன்னொருத்தர் நடந்தாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு பிரகாசம் உங்களுக்குள்ளே துணிக்க பண்ணிருக்கிறது. எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று, நான் இந்த உலகத்திற்கு சுடரொளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.